பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது எல்லா கட்சிக்கும் ஒரு புதிய அனுபவத்தையும் புதிய மாற்றத்தையுமே கொடுத்திருக்கும். எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு தொகுதிகளை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய காட்சி ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் நம்மளால பார்த்திருக்க முடியும். எந்தெந்த கட்சிகள் எங்கெல்லாம் 2வது இடம் 3வது இடம் போயிருக்காங்க, எங்கெல்லாம் டெபாசிட் காலியா இருக்கு, எங்கெல்லாம் மிகப்பெரிய சறுக்களை சந்திச்சிருக்காங்க, எந்த கட்சி ஆவரேஜா எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த டேட்டாவும் எக்ஸ் வலைதளத்துல மேட்ரிக்ஸ் ஹெட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி தான் வந்து இதை பகிர்ந்திருந்தாங்க. கம்ப்ளீட் டேட்டாவை தான் வந்து இந்த காணொலியில பார்க்க போறோம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். முதலாவதாக இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பிறகாக அந்த வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கும் பொழுது வந்து போஸ்டல் ஓட், அதாவது தபால் வாக்கு எண்ணிக்கை தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த தபால் வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் எந்தெந்த கட்சி எவ்வளவு வாங்கியிருக்காங்க, தனிச்சு எவ்வளவு வாங்கியிருக்காங்க, கூட்டணியா எவ்வளவு வாங்கியிருக்காங்க, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். முதல்ல தபால் வாக்கு. தபால் வாக்குல எப்பவுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு வச்சிருப்பாங்க. அந்த ஹோல்டு அப்படிங்கிறது காலங்காலமாகவே வந்து நம்ம அதான் பார்த்துட்டு வர்றோம். இந்த போஸ்டல் ஓட்ல பொதுவாக அரசு அதிகாரிகள், வயது முதிர்ந்தவர்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்குமுறை. இதுல திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 1,53,589 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ லிட்ரலா டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த தபால் வாக்கு எண்ணிக்கையில. இதற்கு அடுத்தபடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு வந்து 1,16,179 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதுலதான் வந்து நம்ம குறிப்பா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். தனியா பார்க்கும்பொழுது, அதாவது கூட்டணி இல்லாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி. ஸோ முதல்ல தனியா பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல அதிமுகவை தாண்டி தமிழக வெற்றி கழகம் இந்த தபால் வாக்கு எண்ணிக்கையில டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவான ஒரு எண்ணிக்கையை கொடுத்திருக்கு. 1,27,639 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க இந்த தபால் வாக்குகளே. இங்கேயே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்களுடைய அந்த ஆதிக்கத்தை செலுத்திருக்காங்கிறத தெள்ள தெளிவாக காட்டுது. நாம் தமிழர் கட்சி 28,059 ஓட்டுகள் வாங்கி 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. டிஎம்கே கூட்டணியா பார்க்கும் பொழுது 1,98,088 ஓட்டுகள் வாங்கி அவங்க தான் வந்து இந்த தபால் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம்னா அவங்க தான் வந்து ஒரு டாமினேட் ஃபோர்ஸா இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த தபால் வாக்கு எண்ணிக்கையில இப்பவும் அவங்களுடைய அந்த பிடியை வந்து விட்டு கொடுக்காம அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்தபடியாக தபால் வாக்கு எண்ணிக்கையில அதிமுக கூட்டணியா பார்க்கும்பொழுது 1,52,840 ஓட்டுகள் வாங்கி அவங்க வந்து இதுல 2வது இடத்தை பிடிக்கிறாங்க. இதுல திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியா பார்க்கும் பொழுது, அதாவது காங்கிரஸ் கட்சி அவங்க போட்டியிட்ட தொகுதிகளில் வாங்கின தபால் வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து 23,137 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க காங்கிரஸ். அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திமுக கூட்டணியில இணைஞ்சு பயணிச்சாங்க. அந்த அவங்க வாங்கின வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது 7,486 வாக்குகள் வந்து இந்த போஸ்டல் ஓட்ல வாங்கியிருக்காங்க. அவங்க போட்டியிட்ட தொகுதிகள் வந்து 10 தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகளில் போட்டிருந்தாங்க. இந்த 8 தொகுதிகளில் அவங்க வாங்கின தபால் வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது 5,885 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. 2 இடதுசாரிகள் கட்சிகளுமே வந்து தலா 5 இடங்களில் போட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வாக்கு தபால் வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து இரண்டையுமே பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 7,000 சில்லற போஸ்டல் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து 2 இடங்களை போட்டிட்டு இருந்தாங்க. இந்த 2 இடங்கள்லையும் அவங்க வாங்கின இந்த போஸ்டல் ஓட்டு வந்து 959 போஸ்டல் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக ஏடிஎம்கே கூட்டணி, பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில பாரதிய ஜனதா பார்ட்டி 27 இடங்கள்லையும், அதற்கு பிறகாக தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையில இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களுமே வந்து தாமரையில தான் போட்டிட்டு இருந்தாங்க. ஜான் பாண்டியன் அவர்கள் அவங்களுமே வந்து ஒரு தொகுதி, அதாவது ராஜபாளையம் தொகுதி போட்டிட்டு இருந்தாங்க. அந்த ராஜபாளையம் தொகுதியிலுமே வந்து தாமரை சின்னத்துல தான் போட்டிட்டு இருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக தாமரை சின்னத்துல மட்டும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 33 பேர். அதனுடைய எண்ணிக்கை தான் இது 19,105 வாக்குகள். ஸோ 19,105 வாக்குகள் வந்து போஸ்டல் ஓட்ல பெற்றிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 13,257 வாக்குகள் பெற்றிருக்காங்க. 18 இடங்கள்ல போட்டிட்டு இருந்தாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 4,299, 11 இடங்கள்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில 11 இடங்களை போட்டிட்டு இருந்தாங்க. 4,299 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பார்த்திருந்தோம், 1,27,639 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி 28,059 வாக்குகள் வந்து தபால் வாக்குகள் பெற்றிருந்ததை பார்க்க முடிஞ்சு.
ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது டிஎம்கே கூட்டணி இந்த தபால் வாக்கு எண்ணிக்கையில் அடிப்படையில ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தியிருந்தாங்க. இதற்கு பிறகாக பார்த்தோம்னா இந்த தபால் வாக்கு எண்ணிக்கையினுடைய சதவீதம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக டிஎம்கே கூட்டணி 37.95% வந்து வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள் இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 37.95% வந்து வாங்கியிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 29.29% இருக்கு. இதுல தான் வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் 24.46% தபால் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையிலான சதவீதம். சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளையும் தனிச்சு போட்டிட்டு இருந்தாங்க. அவங்க வாங்கின அந்த தபால் வாக்கு எண்ணிக்கை அடிப்படையிலான சதவீதம் வந்து 5.38% வந்து வாங்கியிருக்காங்க. இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வாங்கின வாக்கு எண்ணிக்கை, திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியா வாங்கின வாக்கு எண்ணிக்கை, அதிமுக வாங்கின வாக்கு எண்ணிக்கை, நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு எண்ணிக்கை ஒரு 4 முனை போட்டியில் நிலவுச்சு. ஸோ இந்த 4 கட்சிகளும் வாங்கின வாக்கு எவ்வளவு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஒட்டுமொத்தமா பதிவான வாக்குகள்ல 1,72,26,209 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியாக, திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த கூட்டணியாக பார்க்கும் பொழுது 1,54,82,782 வாக்குகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக இவங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு வாக்கு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதிமுக கூட்டணியாக 1,34,25,260 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. டிஃபரன்ஸா பார்த்தோம் அப்படின்னா டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் இருக்கக்கூடிய, அதாவது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 17,43,427 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்கு. இதுல தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 38,09,49 வாக்குகள் வித்தியாசம் இருக்கு. இதுல இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 20,57,522 வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒட்டுமொத்தமாக இந்த கட்சிகள் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில அவங்க வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம், திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக 24.19% வந்து தனிச்சு வாங்கியிருக்காங்க. டிஎம்கே பிளஸ் டிஎம்கே கூட்டணியாக 31.39% வந்து கூட்டணியாக வாங்கியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். இதைத்தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது, நமக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்குமான இடைவெளி வந்து ஒரு 3% தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. ஆனா அந்த 3% அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த கட்சிகள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணாதான் வந்து இந்த 3% இடைவெளி அப்படிங்கிறது. தமிழகத்துல போன முறை எதிர்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கின வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 21.21%. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒட்டுமொத்தமாக வாங்கினது அப்படிங்கிறது 27.22%. தமிழக வெற்றி கழகம் தேர்தலை முதல் முறையா சந்திக்கிறாங்க. இவங்க சந்திச்ச இந்த முதல் தேர்தலிலேயே வந்து 34.92% வந்து பெற்றிருக்காங்க. இதை தான் வந்து நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ எம்ஜிஆர் கூட ஒப்பிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சந்திச்ச முதல் தேர்தலிலே 33% வந்து ஓட்டு வாங்கியிருந்தாரு. ஆனால் இவர் வந்து அவரை விட ஒரு படி அதிகமாக 34.92% வந்து பெற்றிருக்காரு. ஆனால் சீட்டாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்பொழுது எம்ஜிஆர் அவர்களை விட தமிழக வெற்றி கழகம் வந்து குறைவான சீட்டை தான் பெற்றிருக்காங்க ஒரு 4 முனை போட்டியில. நாம் தமிழர் கட்சி போன முறை வந்து 8% பெற்று மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தையுமே பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை அவங்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டு இதுல வந்து 4% தான் வந்து பெற்றிருக்காங்க. மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம், எந்தெந்த கட்சிக்கெல்லாம் டெபாசிட் போச்சு அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சமூக வலைதளத்துல எழுதியிருந்தாங்க. டேட்டா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கேயுமே டெபாசிட் வந்து காலியாகலை அப்படிங்கிறதான் டேட்டா கொடுத்திருக்கக்கூடிய தகவல். ஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 172 இடங்கள்ல போட்டிட்டு இருந்தாங்க. ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விட 4 இடங்கள் வந்து குறைவாக தான் போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க போட்டியிட்ட அந்த 172 இடங்கள்ல 19 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்திருக்காங்க. அதாவது இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியா கிடையாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் 172 இடங்களை போட்டிட்டு 19 இடங்கள்ல வந்து தன்னுடைய டெபாசிட்டை பறி கொடுத்திருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே வந்து பாஜக, பாரதிய ஜனதா கட்சி வந்து 33 இடங்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த 27 பேரும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 5 பேரும், ஜான் பாண்டியன் அவர்களுடைய மனைவி
பிரிசிலா பாண்டியன் அவர்கள் வந்து ராஜபாளையத்துல வந்து தாமரை சின்னத்துல போட்டியிருந்தாங்க. ஸோ அதனுடைய எண்ணிக்கை தான் வந்து 33. ஸோ அவங்க வந்து 33 இடங்கள்ல போட்டியிட்டு 5 இடங்கள்ல டெபாசிட் காலியா இருக்கு. ஸோ அவங்க போட்டியிட்டு வெற்றி பெற்ற இடமும் ஒரு இடம் தான். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 18 இடங்களை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில பெற்றிருந்தாங்க. 18 இடங்கள்ல போட்டியிட்டு 2 இடங்கள்ல டெபாசிட் காலியா இருக்கு. அவங்க வந்து 4 வெற்றியுமே பெற்றிருந்தாங்க. கடந்த முறையுமே வந்து அவங்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தாங்க. இந்த முறையுமே வந்து அந்த இதை தக்க வச்சிருக்காங்கன்னே கூட சொல்லலாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 இடங்கள்ல போட்டியிட்டு ஒரு இடத்துல வெற்றி பெற்று 6 இடத்துல வந்து அவங்களுடைய டெபாசிட்டை பறி கொடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து 233 இடங்களை போட்டிட்டாங்க. எடப்பாடி தொகுதியில சுயேட்சைக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இந்த 233 இடங்கள்ல போட்டியிட்டு 108 இடங்கள்ல வெற்றி பெறுறது அப்படிங்கிறதும் சாதாரணம் கிடையாது. இரண்டாவதாக எந்த ஒரு இடத்துலயுமே அவங்களுக்கு டெபாசிட் காலியாகல அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்போ இங்க இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளினுடைய கட்டமைப்புகளை தாண்டி முதல் முறையாக தேர்தல் சந்திக்கிறாங்க. ஸோ அந்த முதல் சந்திப்பிலே வந்து இவங்களுக்கு வந்து இது ஒரு பிரம்மாண்ட வெற்றின்னு கூட சொல்லலாம். என்னை பொறுத்தளவுல இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான் நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி வந்து 234 தொகுதியில போட்டிக்கிட்டு 234 தொகுதியிலுமே அவங்க வந்து ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க. அவங்களுடைய டெபாசிட்டையுமே 234 தொகுதியிலுமே பறி கொடுத்திருக்காங்க. இதுல அவங்களுடைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில போட்டிட்டு இருந்தாரு. நிறைய அரசியல் விமர்சகர்கள் செஃபாலஜிலாம் வந்து உண்மையான 4 முனை போட்டி வந்து காரைக்குடியில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் காங்கிரஸை சார்ந்த மாங்குடி அவர்களும், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தேர்போகி பாண்டி அவர்கள், அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு சீமான் அவர்கள், அடுத்தபடியாக டிவிகேல இருந்து டாக்டர் பிரபு அவர்கள், இன்றைக்கு அவர் தான் வந்து அமைச்சராக இருக்காரு நினைக்கிறேன், கனிம வளத்துறை அமைச்சர் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து காரைக்குடி தொகுதியில தான் போட்டிட்டு இருந்தாரு. அந்த தொகுதியில கூட நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட் கிடைக்கல அப்படிங்கிறதா நம்பர் சொல்லக்கூடிய தகவல். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்குமான எவ்வளவு வாக்கு சதவீத வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2021 வாங்கின வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து 37.70%. ஸோ 37% வாங்கியிருக்காங்க. இது வந்து ஹியூஜ் நம்பர். ஆனா இப்ப 2026 வந்து 24.19% தான் வாங்கியிருக்காங்க. இந்த இரண்டுக்குமான வித்தியாசமே 13.51%. 2021க்கும் 2026க்குமான வித்தியாசமே பார்த்தோம்னா 13.51%. 13% வந்து இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க தனிச்சு கூட்டணியா கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகமாக 13% வந்து இழந்திருக்காங்க. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து 2026 3.37%, 2021 வந்து 4.27%. பெரிய அளவுல வித்தியாசம்லாம் கிடையாது. 0.90% தான் வந்து வித்தியாசம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1.20% வந்து இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் வாங்கியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1.09% வந்து வாங்கியிருக்காங்க. போன 2021 வந்து 0.99% வந்து 2021 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த தடவை லைட்டா ஒரு எட்ஜ் இருந்திருக்கு. 0.10% வந்து அதிகரிச்சிருக்கு அவங்களுக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி, 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டியுமே வந்து இந்த தேர்தலில் 0.66% வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் வந்து 0.60% வந்து பெற்றிருக்காங்க. 2 பேருக்குமே வந்து மைனஸ் தான் ஆயிருக்கு கடந்த 2021 தேர்தலை விட. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு சரிவு தான் சந்திச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் 0.29%, 2021 0.48%. அவங்களோட அந்த சரிவு அப்படிங்கிறது 0.19% சரிவை பெற்றிருக்காங்க இந்த 2 தேர்தலையும் ஒப்பிடும் பொழுது. இதற்கு அடுத்தபடியாக ஏடிஎம்கே வந்து அந்த 2021 தேர்தலில் 33.29% பெற்றிருந்தாங்க. ஆனா அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தலில் 21.21% தான் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு மைனஸ் ஆயிருக்கிறது பார்த்தோம்னா 12.08% வந்து மைனஸ் ஆயிருக்கு. 10%க்கும் அதிகமாக இவங்களுக்கு வந்து இந்த வாக்கு சரிவு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஒட்டுமொத்தமா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது வாங்கின வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலில் 39.71%, இந்த தேர்தலில் 27.22% தான் வாங்கியிருக்காங்க. கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது இந்த தேர்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு சரிவை தான் கொடுத்துருக்கு. 12% வந்து அவங்க கூட்டணியா வாக்கு இழந்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2021 தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதம் 45.38%. ஆனா அப்படியே 2026 திரும்பி பார்த்தோம்னா 31.39%. இதை விட என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போன தடவை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணியில் இருந்தாங்க. ஆனா இந்த முறை வந்து திமுகவோட கூட்டணியில இருந்தும்
அவங்களுக்கு வந்து ஒரு சரிவு தான் கொடுத்துருக்கு. நாம் தமிழர் கட்சி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.89% வந்து வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த தேர்தலில் அப்படியே ஒரு சரிவு ஏற்பட்டு 4% தான் வந்து இந்த முறை வாங்கியிருக்காங்க. 2.89% வந்து அவங்களுக்கு வாக்கு சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. புதிதாக 2024 கட்சியை தொடங்கி தன்னுடைய முதல் தேர்தலிலே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்காங்க. 34.92% வந்து பெற்றிருக்காங்க. 2 பெரிய திராவிட கட்சிகளின் கூட்டணிகளையும் தாண்டி இந்த வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாயிருக்கு. இவ்வளவும் தனிச்சு தமிழக வெற்றி கழகம் வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த டேட்டாவுமே வந்து மக்கள் வந்து நிறைய தேடக்கூடிய ஒரு டேட்டாக்கள்ல ஒண்ணு. திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இவங்க எல்லாரும் எவ்வளவு இடங்களை பிடிச்சிருக்காங்கன்னு தெரியும். ஆனா எவ்வளவு இடங்கள்ல 2ஆம் இடம் போயிருக்காங்க, எவ்வளவு இடங்கள்ல 3வது இடம் போயிருக்காங்க, 4வது இடம் எத்தனை இடங்கள்ல போயிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியாக 73 இடங்கள்ல வந்து முதல் இடத்தையும் 73 இடங்கள் தான் வந்து அவங்க கூட்டணியா பெற்றிருந்தாங்க. ஸோ விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாருமே 100 இடங்கள்ல 2ஆம் இடம் போயிருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 100 இடங்கள்ல 2ஆம் இடம் போயிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். 61 இடங்கள்ல 3வது இடம், 61 இடங்கள்ல திமுக வந்து 3வது இடம் பெற்றிருக்காங்க. அதிமுக கூட்டணியாக 53 இடங்கள்ல முதல் இடம். ஸோ 53 இடங்கள் தான் வந்து அவங்க கூட்டணியாக பெற்றிருந்த அந்த சீட்டுகளுடைய எண்ணிக்கை. 58 இடத்துல 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க அதிமுக கூட்டணி. ஸோ 58 இடங்கள்ல 2ஆம் இடம் வந்து அதிமுக கிடைச்சிருக்கு. 3வது இடம் அவங்க போன எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 123 இடத்துல வந்து 3வது இடம் போயிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 123 இடங்கள்ல வந்து 3வது இடம் போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் 30-35 வருடங்கள் ஆட்சி செய்த ஒரு கட்சி அப்படிங்கிறது 3வது இடம் 123 இடங்களுக்கு வந்து 3வது இடம் போகுதுனாலே அது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு இந்த தேர்தல் அப்படின்னு தான் காட்டுது. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பிடிச்சிருந்தாங்க. 75 இடங்கள்ல வந்து 2ஆம் இடத்தையும் 50 இடங்கள்ல வந்து 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி, ஸோ சீமான் அவர்கள் தலைமையில நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டிட்டு இருந்தாங்க 234 தொகுதிகள்லையும். முதலாவதாக அவங்க தான் வேட்பாளர் லிஸ்ட் கூட அவங்க தான் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து 234 தொகுதியிலுமே தனிச்சு தான் போட்டிருந்தாங்க. ஆனா 227 தொகுதிகளில் 4ஆம் இடம் போயிருக்கு. தமிழக தேர்தல் அரசியல்ல 2016க்கு பிறகாக நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹை ஆயிட்டு வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஆனா இந்த தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை தான் சந்திச்சிருக்காங்க. 7 இடங்கள்ல 5வது இடம் போயிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக போஸ்டல் ஓட்ல யார் யாரெல்லாம் முன்னிலை வச்சாங்க, எந்தெந்த கூட்டணி முன்னிலை வச்சுச்சு, எந்தெந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சு அப்படிங்கிற பார்த்தோம்னா போஸ்டல் ஓட்லையும் திமுக அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். முன்னாடியே பார்த்த மாதிரி தான் போஸ்டல் ஓட்ல திமுக கூட்டணி வந்து 164 இடங்கள்ல முதல் இடத்தையும் 63 இடங்கள்ல 2ஆம் இடத்தையும் 7 இடங்கள்ல வந்து 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இந்த தபால் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில 46 இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வச்சிருக்காங்க. 102 இடங்கள்ல 2ஆம் இடத்தையும் 84 இடங்கள்ல 3வது இடத்தையும் இந்த தபால் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில கிடைச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் இந்த போஸ்டல் ஓட்ல கொஞ்சம் பின்தங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுதான் வந்து டேட்டாவுமே காட்டுது. தனியா பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து போஸ்டல் ஓட்டு அடிப்படையில 25 இடங்கள் தான் முதல் இடத்தை பெற்றிருக்காங்க. 67 இடங்கள்ல வந்து 2ஆம் இடத்தையும் பெற்றிருக்காங்க. 141 இடங்கள்ல 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் போஸ்டல் ஓட்டு அடிப்படையில. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி 2 இடங்கள்ல வந்து 3ஆவதா வந்திருக்காங்க தபால் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில். 228 தொகுதிகள், 228 தொகுதிகளில் 4வது இடமும் 4 தொகுதிகளில் வந்து 5வது இடமும் போஸ்டல் ஓட்டில் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சரிவு தான். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் 73 இடங்களை பெற்றிருந்தாங்க. அந்த கூட்டணி 101 இடங்கள்ல வந்து 2ஆம் இடத்தையும் 60 இடங்கள்ல 3ஆம் இடத்தையும் பெற்றிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. இதற்கு அடுத்தபடியாக அதிமுக கூட்டணி இந்த தேர்தலில் அவங்களுக்கு வந்து கிடைச்சது வந்து 3வது இடம் தான். தமிழக வெற்றி கழகம் முதல் இடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்கட்சியாகவும், அதிமுக இந்த தேர்தலை பொறுத்தளவு 3ஆம் இடத்தை தான் பெற்றிருந்தாங்க. ஸோ அவங்க பெற்றிருந்த அந்த சீட் அப்படிங்கிறது 53 இடங்கள்ல முதல் இடத்தையும் 58 இடங்கள்ல 2ஆம் இடத்தையும் 123 இடங்கள் வந்து 3ஆம் இடத்தையும் பெற்றிருக்காங்க. அவங்களுக்குமே வந்து இந்த தேர்தல் ஒரு சவாலான தேர்தலாக தான் இருந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் வந்து 108 இடங்களை வந்து பிடிச்சிருந்தாங்க. 74 இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகமும் வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. 51 இடங்கள் வந்து 3ஆம் இடத்தையும் பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 227 தொகுதிகளில் 4வது இடம். ஸோ அவங்க போட்டியிட்ட பெருவாரியான தொகுதிகளில் வந்து அவங்க வந்து 4வது இடத்தை தான் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து
4வது இடம். 7 இடங்கள்ல வந்து 5வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. நடந்து முடிந்த இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தமிழக வெற்றிக் கழகம் பெற்ற அந்த 108 தொகுதிகள்லையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்காங்க. நிறைய இடங்கள்ல தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மிகப்பெரிய டஃப்பை கொடுத்திருக்காங்க ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவுக்குமே. சோழிங்கநல்லூர் மாதிரியான ஒரு மிகப்பெரிய தொகுதிகளில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். 96,000 வாக்குகள் வித்தியாசத்துலலாம் வந்து அந்த கட்சி வெற்றி பெற்றிருந்தது. இந்த தேர்தலுக்கு, அதாவது இந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி நிறைய அரசியல் விமர்சகர்களால் என்ன பேசப்பட்டுச்சுன்னா, தமிழக வெற்றிக் கழகம் வந்து அர்பன்ல மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் தொடர்ச்சியாக பேசப்பட்டுச்சு. ஆனால் இந்த டேட்டா கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, அவங்க நிறைய ரூரல் பகுதிகளையுமே ஜெயிச்சிருக்காங்க. நல்ல டஃப் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரூரல் பகுதியிலுமே இந்த தேர்தல் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றின்னு தான் சொல்லணும். மற்ற அந்த 3 கட்சிகளுக்குமே ஒரு சவாலான தேர்தலாக இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு. இந்த கொடுத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டேட்டாவை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.